முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பல உறவுகள் உன்னிடம் வந்து பழகுவார்கள், போவார்கள். ஒவ்வொரு உறவிடமிருந்து நீ ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் கற்றுக்கொள்வாய். ஆனால் எல்லா உறவுகளிடத்திலும் நல்லது எதுவோ அதை மட்டும் கற்றுக்கொண்டு வா தங்கமே. தீவைகளை விட்டுவிடு. இப்பொழுது உனக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவை பற்றித்தான் நான் கூற வந்து இருக்கின்றேன். இதை நீ தனிமையில் கேள். வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் ஒன்றும் இல்லை. மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்ட மாயைத்தான். பெண்ணுக்கான உரிமைகளை தட்டி பறிக்கும் பொழுது யானை பலத்தை பெறுகிறாள் எதிர்கொள்வதற்கு. அது போலத்தான் உன்னுடைய பலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் உனக்கு தீயவர்களாக இருந்தாலும் நீ அவர்களையே நல்லவர்களாகத்தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நெருக்கமாக பழகி கொண்டிருக்கின்ற ஓர் உறவு கூட அப்படித்தான் இருக்கின்றார்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இரண்டு சொற்களை உதிர்ப்பான். என்ன ஆட்டம் ஆடப்போகின்றாய் என்பது பிறப்பின் போது உதிர்ப்பது. ஆடி முடித்து விட்டாயா என்பது இறப்பின் போது உதிர்ப்பது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்க்கை இருக்கும். எல்லா இழப்புகளுக்கும் இழப்பீடு சாத்தியமே இல்லை. காலம் கட்டாயப்படுத்தி கற்பிக்கும் பாடங்களுக்கு மட்டும் ஏனோ ஆசிரியர்கள் தேவைப்படுவதே இல்லை தங்கமே. தெளிவாக புரிகிறதா? உண்மையை உணர முற்படும் போது ஏற்படும் வலிகள் ஜீரணிக்க மறுக்கின்றது. உனக்கு யாராவது கஷ்டம் தந்துவிட்டால் நீ அதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி உனக்கு கஷ்டம் தரும் உறவிடமிருந்து சற்று விலகி சென்றுவிடு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு தீர்வோடு தான் வருகின்றது. அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது பிரச்சனையே இல்லை. அதனால் தான் நான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கின்றேன். உனக்கு நெருக்கமான உறவுகள் எப்பொழுதும் ஆபத்து தான். சுதாரிப்பாக இரு. நான் இருக்கின்றேன் உண்மையான உறவாக. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.